எங்கள் கண்மறையும் எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, அனைவருடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லோருடைய இறுதியில் தியானம் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்த நாளிலும் சுயமாக பேச துணிந்துவிடக் கூடாது என்பதற்காக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பையே இதனில் தியானிக்க ஆசைப்படுகிறேன். வாருங்கள் போஜனம் பண்ணலாம். ஒரு வித்தியாசமான தலைப்பு. சுவிசேஷ வேதமாக பாடமாக வாசிக்கப்பட்ட யோவானுடைய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 1-14 வரை வாசிக்கிறேன். இரண்டாவது முறைக்கு இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் எனக்கு போஜனம் இருக்கிறதா இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல வாருங்கள் மீன்பிடித்து வந்திருக்கிற அந்த சீஷர்களாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களை அழைத்த போது, இனி நீங்கள் மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல, இனிமேல் நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக இருப்பீர்கள். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமே. அதுதான். அப்படியானால் அவர்கள் எல்லோரும் அந்த மீன் பிடிக்கிற தொழிலை ராஜினாமா பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. இனி மீன் பிடிக்கல நாங்கள் போக மாட்டோம்னு ரிசைன் பண்ணிட்டு அந்த கடல் தொழிலை விட்டுட்டு இயேசுக்கு பின் வந்தாங்க. இப்போ அவர்கள் no more fishers, they are become disciples, சீடர்கள். இப்போ அவர்கள் மீனவர்கள் அல்ல, சீடர்கள். மீனவர்கள் ரிசைன் பண்ணியாச்சு. இப்போ புதுசாக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, டிசைபிள்ஸ், சீடர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாவது உயிர்த்தெழுந்து விட்டார். தரிசனமானார், சீஷர்களுக்கு தரிசனமானார், பார்த்தார்கள். ஆனால் அவரோடு இல்லை என்ற ஒரு ஏமாற்றத்தில் மறுபடியுமாக பின்வாங்கி போனார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டிசைபிள்ஸ், சீஷர்கள் என்ற பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மறுபடியுமாக நாங்கள் எங்கள் குல தொழிலுக்கு நாங்கள் மறுபடியுமாக மீனவராகவே போகிறோம் என்று அதற்கு இயேசு ஊழியத்திலே பிரதான பங்கு வைத்த 3 பேரில் ஒருவர் தான் பேதுரு சொல்கிற, நான் மீன் பிடிக்க போகிறேன். மற்ற சிஷ்யர்கள் 7 பேர் இல்லையா, 7 பேர் மற்ற 6 பேரும் சேர்ந்து கோரசா நாங்களும் வருகிறோம் என்று சீடர்கள் மறுபடியும் மீனவர்களாக போய்விட்டார்கள். இந்த மீனவருக்கு ப்ரமோஷன் கொடுத்தது இயேசு கிறிஸ்து. பதவி உயர்வு கொடுத்திருக்கிறார். இனி நீங்கள் மீன்களை பிடிக்க வேண்டாம், உங்களுக்கு மனுஷர்களை பிடிக்கிறதாக மாற்றியிருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறார், பதவி உயர்வு. ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் அவர்களுக்காகவே நாங்கள் எங்களையே நாங்கள் டீப் ப்ரமோட் பண்ணிக்கிறோம், பதவி இறங்கிக்கிறோம். நீ கொடுத்த அந்த உயர்வு இருக்கிறதே அதில் கீழே விழுந்தோம். நாங்கள் பழைய நிலையில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பின்வாங்கிறார்கள். அப்போ ப்ரமோஷன் கொடுத்தவருக்கு எவ்வளோ கோபம் வரும். நம்ம இந்த வெள்ளைக்கார காலத்தில் அந்த மனநிலையிலேயே இந்த முதலாளி தொழிலாளி என்கிற உறவிலேயே நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம உடனே தெரியும், வெள்ளைக்காரங்க இடியட்ஸ் பண்ணிப்பாங்க, நான்சென்ஸ். உடனே திட்டி, நான் உங்களை என்ன பணியில் வச்சு நீ எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் டீசெண்டாக இருக்காங்க. நான் உன்னை இப்படி அடிக்க வச்சுட்டு நீ இப்படி இருக்கியே
அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் டீசன் எடுத்துட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ப்ரொமோஷன் கொடுத்தவங்களுக்கு அந்த ப்ரொமோஷனை ஏற்றுக்காம தானாகவே பின்வாங்கிட்டாங்கன்னா கோபம் வரும். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பவும் கோபப்படவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார், நீ என்ன செஞ்சீங்க அப்படின்னு, எனக்கு சாப்பாடு எதாவது தரீங்களா அப்படின்னா, இல்லை நாங்கள் ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சோம், ஒன்றும் கிடைக்கல. சரி போ, வலது பக்கம் வலையை போடு அப்படின்னா வலையை பிடிக்கி இழுத்து கொண்டு வர முடியாத அளவுக்கு அங்கே மீன் குவியல்கள் 153 மீன்கள் வரையில் இருக்கிறது. அவர்கள் பிடித்து இழுக்க முடியவில்லை. அப்போ லேசா புரிஞ்சுக்கிறாங்க, அந்த பழைய தொழிலுக்கே போனாலும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை சொல்லாமோ ஒத்தாசை இல்லாமோ நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி நமக்கு அப்படித்தான், இயேசு கிறிஸ்து இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி எடுத்து வராங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்துருக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க. அந்நேரத்தில் அவர் சாப்பாடு அவங்களுக்கு சுட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் எது சாப்பிட்ருக்கீங்க? புளிச்சி மீன். புளிச்சி மீன் சொல்லுவாங்க கேரளாவில். இலையில சுற்றி மசாலா வச்சு சுட்டு தருவாங்க. சாப்பிட்ருக்கீங்களா? இல்லையா? கரையில் பசி நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே என்ன இருக்காது, அந்த மசாலா உள்ளே சேர்த்து வெந்திருக்கும். ரொம்ப அருமையான ஐட்டம். முயற்சி பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். பொழிச்சு விளையாடுவாங்க. அப்படி சுட்டு வச்சிருக்காங்க. நல்ல டேஸ்ட்டாக அவசரம். வாருங்கள் வந்து போஜனம் பண்ணுங்கள் அப்படிங்க. எவ்வளோ அக்கறை பாருங்க. இந்த போஜனம் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுல ஆண்டவர் நம்மள அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கோபப்படுகிறதில்லை. கோபப்படாமல் அக்கறை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். இந்த போஜனம், இந்த உணவு என்பது ஒரு முக்கியமான கட்டம் இந்த வாழ்க்கையில். நாம யாருமே உணவு இல்லாமல் வாழவே முடியாது. ஆண்டவர் நமக்கு அனுதினம் போஷித்துக் கொண்டே இருக்கிறார். புரட்சிகளில் பார்வையில் ஒருவன் பசியாய் இருப்பானால் இது ஜகத்தையே அழித்து விடு. அவர் அப்படியே பொங்குவார். ஒருத்தன் கூட பட்டினியோடு இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஒருவன் பசியாய் பட்டினியாய் இருப்பார்கள், ஜகத்தை அழித்து விடு அப்படின்னா உலகத்தை அழிச்சிடும். பஞ்சம் இருக்கக்கூடாது, யாருக்கும் பசி இருக்கக்கூடாது. ஒரு புரட்சிகள் சொல்ற வார்த்தை. ஆக உணவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறார். இதை ஆண்டவர் உணர்ந்திருந்தார். ஒரு சாப்பாடு கொடுத்து அப்படி கொண்டு போன முடியும். ஒரு முறை நான் 1993 வரிகள் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு நாங்கள் எங்கள் 4-5 பேர் அவருக்கும் அங்கே என்னுடைய வேறொரு நண்பர் தவறான கருத்தை பிரின்சிபல்ட்டு சொன்னதுனால பிரின்சிபலுக்கு எங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு 5 பேர் அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கூடாது, எந்த ப்ரோக்ராமும் இருக்கக்கூடாது, நீங்கள் வெறும் பார்வையாளராக மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது ஆந்திராவை சேர்ந்த என்னுடைய லைப்ரரியினுடைய மாஸ்டர் சார் வந்தார். அந்த 5 பேரையும் கூப்பிட்டாரு. நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இங்கே உட்கார்ந்துருக்கு, உங்களுக்கு மன வேதனையாக இருக்கோ, நான் உங்களுக்கு ட்ரீட் தரேன் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். கூட்டு போய் ஒரு சகோதரனை போல, ஒரு தகப்பனை போல எங்களுக்கு வேண்டிய சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்த பொழுது அந்த பிரின்சிபலை கோச்சிக்கிட்டதோ, அந்த ஃபங்க்ஷன்கள் எதுவுமே தலையிட முடியல அப்படிங்கிறதோ எந்த வருத்தமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த கொடுத்த அந்த ட்ரீட் போஜனம், அது போஜனம் அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தபடினால்தான் ஆண்டவர் அதில் மிகுந்த அக்கறையுள்ளவராகவே இருக்கிறார். நல்ல செய்தி எல்லாத்துக்குமே, கெட்ட செய்தி எல்லாத்துக்குமே ஒரு போஜனம் அதில் இருக்கத்தான் செய்யும். போஜனங்களுமே போஜனம் சொல்லி நான் சமஸ்கிருத வார்த்தை பயன்படுத்திட்டு பைபிள் அதெல்லாம் போட்டிருக்குது. உணவு அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். ஆதியாகமத்தில் 6ஆம் ஏவாளுக்கு ஆண்டவர் எல்லா ஆகாரத்தையும் உண்டாக்கி கொடுத்துட்டார். வாசிங்கள ஆதியாகமம் 1வது
அதிகாரம் 29 வாசிக்கு. அவர்களுக்கு அது ஆகாரமாய் இருக்க கடவுளே. போஜனம், உணவு, இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை ஆகாரம். உங்களுக்கு ஆகாரமாய் எல்லாத்தையும் ஆண்டவரை எல்லாத்தையும் போதும், எல்லாத்தையும் இது போக அது இருக்கிற மிருகஜீவன்கள், பறவைகள் எல்லாத்தையுமே அவருக்கு ஆகாரமாய் கொடுத்து விரும்புகிறபடி நீங்கள் எல்லாமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மனுஷனை அவர் உண்டாக்கி இந்த எல்லாம் அவருக்கு ஆகாரத்தை முதல்ல கொடுத்துட்டார். அதனால மனுஷனுக்கு இந்த ஆசை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது, நான் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கும் போது அங்கே டைனிகளில் அந்த சாப்பிட்ட அறையில் ஒரு வசனம், போஜன பெரியிலே ஒரு தொண்டைக்குள்ளே கத்தியை வை. விருந்துக்கு கூப்பிட்டு வசதி பார்த்தா எப்படி இருக்கு ஞாபகம் தோடுவா. அப்போ இந்த பேராசை அந்த சாப்பாட்டுக்கு மேலே இருக்கிற சிலருக்கு சாப்பாட்டுக்கு அடிமையாகவே இருப்பாங்க. அது மாதிரி இவ்வளோ ஆண்டவர் கொடுத்துருந்தோம், சாத்தா ஒரு பழத்தை கொடுத்துட்டா அப்படிங்கிறதுக்காக ஏவாள் ஏமாந்து ஆடாம் ஏமாந்து இந்த ஆண்டவத்தை ஏமாந்து சாபத்தை வாங்கி அதுக்கு காரணம் என்ன இருந்துச்சு? அதுவும் உணவு தான். ஆனால் ஆண்டவர் புசிக்கும்படியான எல்லா உட்பூண்டுகள், கனிகள், காய்கறிகள், மாமிசங்கள் எல்லாவற்றையும் கத்தர் அவருக்காக ஆயத்தம் பண்ணிய அத்தனை அக்கறை உள்ளவராக ஆண்டவர் இருந்திருக்கிறார். இதேபோல் தொடர்ந்து வருகிற எல்லா பகுதியிலும் நம்ம அந்த ஆகாரம் அதை சார்ந்த விஷயம். அதுக்கு அடுத்த தலைமுறையே அப்படிதான். ஆபேல் காயினுடைய விவசாயம், ஆட்டு மந்தை, அது எல்லாமே ஆகாரத்தை முன்னிட்டு அவருடைய உழைப்பு தான். அதன் அடிப்படையிலேயே எல்லா பகுதியும் அதன் அடிப்படையில் தான் இருக்கும். அதே போல ஆபிரகாம் சாராள் குழந்தை இல்லாத போது அங்கே 3 புருஷர்கள் இருக்கிறார்கள். புருஷர்கள் சொல்லி பின்பற்றாரை தூதர்கள் என்று சொல்லி தேவனுடைய தூதரானவர் என்று சொல்லி அந்த பரிசுத்த குமார பரிசுத்த மூவரும் ஒரே நேரத்தில் வந்த அந்த சம்பவம் ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த 18வது அதிகாரத்திலே அவர்கள் வந்தபொழுது அவருக்கு கொடுத்த கண்டடித்து அவருக்கு விருது படைக்கிறார். அந்த விருதை படிக்கும் பொழுது அவருக்கு இந்த குழந்தை கிடைக்கும் என்ற ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது. அந்த விருதின் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதைத்தான் என்னுடைய 13ஆம் அதிகாரம் 1-7 வாசகங்களை பார்க்கிறோம். நீங்கள் அந்நியர்களை உபதேசிக்கின்ற சில நேரங்களில் நீ தேவ தூதர்களையே நீங்கள் உபசரித்திருக்கிறீர்கள் என்று 13-2 வாசகங்களிலே பார்க்கிறோம். அப்படி அந்நியர்களை உபசரிக்கும் பொழுது தேவ தூதர்களுக்கு கூட சாப்பாடு கொடுத்துக்கிறோம். அதனால இந்த உபசரிப்பு என்பதை நம்ம முக்கியப்படுத்தி இதை பார்க்கிறோம். ஆண்டுக்கு குறையில்லாமல் எல்லாரையும் வழிநடத்த வேண்டும். ஒரு செய்தி சொல்லணும்னா அதற்காக எல்லா விதத்திலுமே ஆண்டவர் இந்த ஆகாரத்துக்கும் அதுக்கு ஒரு சம்பந்தம் வைத்துக் கொண்டே இருப்பார். எரியாவை அதுக்கு முன்பதாகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பிரயாணத்தில் அவருக்கு ஒரு நாள் கூட ஆகாரம் குறைவிடாதபடிக்கு இந்த பூமியில் வரையாத ஆகாரத்தில் கிடைக்காத ஒரு ஆண்டவர் மண்ணா அதுக்கு போய் அது ஒரு அரிசி உணவு. அது தேவையான அளவு எடுத்து வைத்துக் கொள்ளலாம். தேவைக்கு அதிகமாக எடுத்து வச்சுருந்தா அது புழுவாக மாறி தேவைக்கு எடுத்தவங்க எடுத்து வச்சுக்கலாம். அதை சாப்பிட்டு அவங்க பண்ண பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தேவப்பட அத்தனையும் இருக்குது. ஒரே டேஸ்டாக இருக்குது. சிலருக்கு நம்மளை அழைச்சிக்கிறோம்ல, எப்போ பார்த்தாலும் காலையில் இட்லி தானா, அல்லது சில வீடுகளை 3 நேரமும் சோறு தானா, ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் வேண்டாமா அப்படின்னு அடிசனத்தில் ஒரு அழைத்துக்கிறது இல்லையா? அதே போல அவர்களும் அழைத்துக் கொண்டார்கள். எத்தனை நாட்கள் இந்த மன்னரை முசித்துக் கொண்டிருப்போம், எங்களுக்கு நாட்டு சுவை வேண்டும். ஆனால் அவருக்கும் உணவளிக்கிறார். காடை நம்ம இன்னைக்கு காடை ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி அன்னைக்கு அவங்க காடை உணவு அவங்களுக்கு கிடைச்சி அழகான உணவு கொடுக்கிறார். தண்ணி வேணும், தித்திக்கும் தண்ணீரை கொடுக்கிறார். சாதாரண தண்ணீர் தித்திக்கும் தண்ணீரை கொடுக்கிறார்.
எங்கே அவர்கள் எங்கே கூட்டு கொண்டு போகிறாராம் ஆண்டவர்? பாலும் தேன் போடுகிறேன். அப்பேற்பட்ட உன்னதமான இடத்துக்கு கொண்டு போகிறார்கள். அந்த தேசம் எப்படி இருக்கிற அங்கே அவர்கள் அங்கே ஒற்றர்கள் போகிறார்கள். யோசுவாவும் காலேபும் மூன்றவர்களும் சேர்ந்து அங்கே ஒற்றர்களாய் போகிறார்கள். அங்கே போய் வரும்போது ஒரு திராட்சை கொலையை நம்ம இப்படி பிடிப்போம், 2 விரல் இப்படி பிடிச்சிருவோம். அவங்க எப்படி பிடிச்சிட்டு வந்தாங்களா? ஒரு கம்பு ஒருத்தர் தோலை போட்டு நடுங்க ஒரு பெரிய கொலை பிடிச்சிட்டாங்க. நம்ம என்ன கொலை கொண்டு வருவோம்? ஏற்ற பழப்பட செவ்வாழைப்பழம், இதுதான் பெருசாக பெரிய கொலையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திராட்சை பழ கொலையை கம்பிலை கோர்த்து கோயிலை கோர்த்து தூக்கி கொண்டு வருகிறார். அவ்வளோ சிரிப்பு. ஆண்டவருக்கு என்னென்ன எல்லாம் நல்லா சாப்பிட்டு பால் தேர்வு வருக, திராட்சை ரசங்கள் நிறைந்திருக்கிற இந்த இடத்துக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. சங்கீதம் 23 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, மேய்ச்சல் மட்டும் இல்லை, மேய்ச்சல் தண்ணி வரும்ல, அவங்க தண்ணீரை கொண்டு போய் நமக்கு நல்லா சாப்பிட்டு ஒரு மட்டன் சிக்கன் சாப்பிட்டா, ஒரு இஞ்சி டீ குடிச்சா, ஒரு மிளகு டீ குடிச்சா, ஒரு டீ குடிப்போம். அந்த மாதிரி ஆகாரத்தை மட்டும் கொடுக்கல, தண்ணி ஸ்டில் வாட்டர் மையா தூய்மையா கிறிஸ்தவ மாதிரி அப்படியே பழிந்து மாதிரி அப்படி அருமையான தண்ணி அப்படி கொண்டு போகிறார். ஆண்டவரை நம்ம போஷிக்கிறோம். அதிலே நாம் விவசாயத்திற்கு சில இலைகள் எல்லாம் நமக்கு மருந்தாகணும். பெர்கோன்ஸ் அவர்கள் பாடுவார்கள், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும். அது இயற்கையாகவே நமக்கு மாறி சொல்றாங்கல்ல, உணவே மருந்து, உணவே மருந்து அப்படின்னு இயற்கை உணவுகள் சொல்றாங்க இல்லையா? அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தார். முறையான சாப்பாடு கொண்டே இருந்தா நம்ம ஆரோக்கியமாகவே இருப்போம். நமக்கு எக்ஸ்ட்ரா நிறைய சாப்பாடு காலத்தில் வந்ததுனால கொஞ்சம் நமக்கு. ஆனால் முறையாக ஆண்டவர் இயற்கையாகவே நமக்கு மருந்தாக எல்லா சாப்பாடும் வச்சிருந்தார். இப்படி ஆண்டவர் நம்ம அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். முதல் வேறுபாடு வாசிக்கப்பட்டது 1 ராஜ்யங்கள் 19ஆம் அதிகாரத்தில் அது 1-8 வரை வாசித்தோம். அங்கே எலியா அவருக்கு இன்னும் ஊழியம் இருக்கிறது. அவரு 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அது எப்படி அது வர்ணிக்கவே தெரியல. ஒரு தனி மனிதனை நின்று கொண்டு சுற்றி சுரண்டு ஆடினார் சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதே மாதிரி சுற்றி சுரண்டு கொண்டு அந்த இடத்துல தேவனுடைய ஆக்கிரியை வளர்க்கிறது இறைச்சி. அப்பேற்பட்ட ஒரு வல்லவை, அப்பேற்பட்ட ஒரு பரசாலி. அங்கே ஒரே நேரத்தில் 450 பாதாளின் தீர்சிகள் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். பயங்கரமான சம்பவம். அவர்கள் மனைவிட்டு எசபெட்டு சொல்றா இப்படி ஒருத்தன் பண்ணிட்டா அப்படின்னு. உடனே எசபேல் ஒரு சவால் சொல்லி விடுறா, கேட்டுக்கோ, இன்னைக்கு இதான் மணி, நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள உன்னை கொன்றேன், உன்னை தூக்கிடுவேன். எசபேல் சவால் விடுறா. 450 பேரை கொண்ட எலியா, வானத்தில் இருந்து தேவனுடைய அக்கினியை இறக்கின எலியா, செவ வீரனான எலியா பயந்து ஓடிவிட்டார். பேசுகிறார், சோறு செடிக்கிற படுத்திருக்க, இன்னும் நீ விரண்டது போடணும். தேவன் தூது வச்சு ஆண்டவர் அங்கே அடையும் அப்பமும் நினைக்கிறாரு, தண்ணீர் கொடுத்து அடைய தண்ணீர் கொடுத்து சாப்பிடு அப்படின்னு ஆண்டவர் ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க பாருங்க. இன்னைக்கு கூட நமக்கு ஆசையா இருக்குல்ல, ஒரே சாப்பாடு தான் 40 நாள் இரவும் பகலும் நடந்தே போறார். என்ன பலன் பாருங்க ஆண்டவர் கொடுத்த சாப்பாட்டுல. அதுல நம்ம சாப்பிடும் போது ஜோம் பண்ணிட்டு சாப்பிடும். நம்ம சாப்பாடவே நம்ம சபாதாரன்னு சொல்லி நீண்ட ஜபம் பண்ணிட்டு தான் அது சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நம்ம சாப்பிடும் போதே ஆண்டுக்கு போடணும். இதுல பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலனை பாருங்க, ஏரியாவுக்கு கிடைச்ச பலனை பாருங்க. அப்படி ஒரு பலன். அது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் தான் அந்த ஆகாரம், நானே அந்த ஆகாரம். அங்கேயும் ஆகாரத்தின் மிகுந்த அத்திரவர்களாக இருக்கிற நமக்கு தெரியும். 16ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களில் இவர்களுக்கு போஜனம் பண்ணு,
போஜனம் கொடுங்க. எப்போ சொல்றாரு தெரியுமா? சீசனுக்கு போய் சொல்ற ஆண்டவரே, இவங்கெல்லாம் அவங்க கிராமத்துக்கு போகணும். அவங்க எல்லாருமே கிராமவாசிகள் வந்துருக்காங்க. கிராமமே என்ன அர்த்தம்? சிட்டினா கொஞ்சம் ஹோட்டல் ஏதாவது இருக்கோ, நைட்டுக்கு தட்டுக்கடை இருக்குது, ஏதாவது இருக்கும். கிராமத்தில் என்ன இருக்கோ இன்றைக்கே இருக்காது, அன்றைக்கி என்ன இருக்கும். கிராமத்துக்கு போட அவங்கவுங்க கிராமத்துக்கு அவங்க சீக்கிரம் நம்ம அனுப்பிடுவோம், இல்லைன்னா அவங்களுக்கு லேட் ஆகிடுச்சு, அவங்க சாப்பாடு கொடுக்க வேண்டியதுமே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே இவருக்கு போஜனம் கொடுங்கள், நீங்களே அவருக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இவரே போஜனம் கொடுக்க சொல்லி ஒரு காலகட்டம் வருது. யோவானோட சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே வரும்பொழுது அவர் வேறு விதமாக பேச ஆரம்பிக்கிறார். உதாரணத்துக்கு வாசிக்கல 2 வசனம் 6ஆம் அதிகாரத்தில் 33 34 அதான் தேவனுடைய வானத்திற்கு இறங்கி வந்திருக்குது. அவர் அப்போ இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். போதும் பாத்தீங்களா? அவர் சொல்ற வானத்திலிருந்து ஒரு அப்பம் வந்திருக்கு. அவர் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னு அந்த அப்பம் எங்களுக்கு வேணுமே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் சொல்றார், ஜீவாப்பம் நானே, நான் தான் அப்பா அந்த அப்பம். அப்ப இந்த அப்பத்தோடைய அப்பம் தான் நானே தான் அப்பம். அப்படின்னா இது ஜீவன் கொடுக்கிறது. இது ஒரு காலம் பசி உண்டாக்காது, ஒரு காலம் தாகம் உண்டாக்காது. அப்பேற்பட்ட ஆகாரமாய் நானே வந்திருக்கிறேன். நான் சொல்றேன், நானே ஆகாரமாக வந்திருக்கிறேன். அதனுடைய உச்சக்கட்டம் தான் அது. அதே 56வது வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். சொல்லிட்டாரு, என்னுடைய மாம்சத்தை புசிங்க, என் இரத்தத்தை குடிங்க. உங்களுக்காக நானே ஆகாரமாக வந்திருக்கிறேன். இந்த ஆகாரம் நிரந்தரமாக உங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற இந்த ஆயுசு நாட்கள் அல்ல. சங்கீதம் 90 சங்கீதத்திலே ஆரோன் சொன்ன, மோசே சொன்ன அந்த 70 வருஷமோ 80 வருஷமோ அது அல்ல, நீடித்த நாட்காரரை திருப்தியாக்க சொன்ன அந்த சங்கீதக்காரருடைய வார்த்தைகள் அல்ல. யாரையும் கடந்து இந்த ஜீவன நாட்களில் கடந்து ஒரு நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய ஆகாரத்தை என்னை நான் உங்களுக்கு ஆகாரமாக்கி தியாகமாக்கி தருகிறேன். அதை சிலுவையிலே அதை சாதித்தார் ஆண்டவர். தன்னை ஆகாரமாக்கினார். அதைத்தான் பெரியவையாளர்கள் தியானித்திருப்போம். இதை வாங்கி பூசிங்க, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம், இதை வாங்கி பூசிங்கள், இது என்னுடைய சரி. இந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் கொடுத்து, இது என்னுடைய ரத்தம், என்னை நினைவு. அதுதான் அவரை நமக்காக ஆதாரமாக மாற்றிவிட்டார். இந்த ஜீவன நாட்கள் போஜனங்களால், உணவுகளால், ஆதாரங்களால் போஷிக்கிறது மட்டுமல்ல, நித்திய ஜீவனைக்குள்ளும் நான் கடந்து வந்து நித்தியமாய் அவரோடு கூட உயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே அவர் ஆதாரமாக மாற்றிக்கொண்டார். இப்பொழுது வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய ஆழம் புரிகிறதா? இப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே சுட்டு வச்சிருக்கிறாரு. மீன் கறி இருக்குது, ஒரு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ புரிதனுடைய அடுத்த வாரங்கள் போஜனம் பண்ணுங்கள் சொல்லும் பொழுது என்னை நினைவு கூறும்படி செய்கிறது நானும் ஒரு கட்டளை கொடுத்தேன். அதையும் சேர்த்து யோசித்து பாருங்க. அப்படித்தான் ஆண்டவரோடு கூட உணவுகளிலே ஐக்கியமாகிறோம். அதற்காக திருவருந்து இப்படி இணைவதற்காகத்தான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம் உண்டு. வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது 20வது வசனம். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். இந்த திருவிருந்தில் இன்னைக்கு நீங்கள் நான் இதெல்லாம் யோசிக்கிற ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் இந்த திருவிருந்தின் மூலமாக அவரை நினைவு, அவரையே தன்னை ஆதரவாக்கி அவரை நினைவு செய்து கொடுத்து நம்மை நித்திய ஜீவனுக்கென்று திருவிருந்துகளிலே நம்மை தகுதிப்படுத்துகிறார். திருவிருந்தின் மூலமாக ஆண்டவரை பலப்படுத்துகிறார்.
என் அழைத்தவை வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள், ஆழத்தை புரிந்து கொள்வோம், திருவந்திகளும் நாம் பங்கு வருவோம். நம்முடைய ஆகாரமெல்லாம் ஆழ்வதால் அருளப்பட்டிருந்து அவருக்கென்று நன்றி உள்ளவராய் வாழ்வோம். அப்பேற்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இந்த திருவார்த்தைகளால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.